வெல்கம் டு மிஸ்டர் பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு ஹல்சல் வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சிராஜ்னு சொல்லிட்டு எபிசோட் 4 to 6 வரைக்கும் தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே எபிசோட் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது பார்த்தா மட்டும்தான் இந்த 4 to 6 உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரி ஓகே गाइस, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். வாங்க गाइस, நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனியான ராணியை தாங்க காட்டுறாங்க. ராணி அவனுடைய எக்ஸான அந்த சஞ்சய் கூட நின்று மொட்டை மாடல பேசிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ராணியோட கணவரான ரகு வராங்க. வந்தவன் அவங்க மனைவியும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கத பார்த்தோன்னே, என்ன ராணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கேம் ஆடினா அது திரும்ப ஆடினதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன கேம், திரும்ப ஆட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, அதுவா திரும்ப ஆடலாம், பட் அதோட பேட்டரி வீக் ஆக கூடாது இல்லையா, வீக் ஆகுனா அந்த கேம் ஆடுறதுக்கு நல்லா இருக்காது. சோ அதை ஃபுல் சார்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், இன்னும் நல்லாவே ஆடலாம் அப்படின்னு சொல்ல, இவனு திருத்தரும் முழிப்பான். இவ எதை பத்தி பேசுறா, ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கே அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவன் என்ன சொல்லணும்னா, நான் பொடியெல்லாம் வச்சு பேசல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உடனே அந்த சஞ்சய் என்ன சொல்லணும்னா, சரி ஓகே என்னுடைய மனைவி தேடிட்டு இருப்பா, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சஞ்சய் அவனோட ரூமுக்கு போனோடனே அங்க வந்து தனிஷா என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க, முன்ன அமைதியா இருப்பானா, உடனே என்ன கேட்பானா, சரி ஓகே நீ நம்மளுடைய குழந்தைய பத்தி தான் யோசிக்கிறேன்னு நல்லா தெரியுது, அங்கிள்கிட்ட நீ பேசுனியா அப்படி சொல்லி கேட்க, இல்ல காலைல தான் பேசுவேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப காலையில பார்த்தனா அந்த அங்கிள் உட்காந்து இருப்பாரா, இவன் போயிட்டு அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி சொல்ல, அதுக்கு அவனும் இங்க பாரு எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கு, மருந்து வேற வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப சொல்லுங்க, அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, அப்பனா ஒண்ணு பண்ணு, ஈவினிங் நீ கிளினிக் வந்து நம்ம அங்கே பேசிப்போம், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனும் ஓகே சொல்லிடுவான் பாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, இந்த சஞ்சய் ரூம்ல இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ரகுவோட வைஃபான அந்த ராணி வராங்க. வந்தவன் என்ன பண்ணா, டப்புன்னு அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண, அவனை தள்ளி விட்டுட்டு, ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு என்ன தடுக்காத, தயவு செய்து என்ன ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ வலுக்கட்டாயமா அவனை கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்லனா, இங்க பாரு என் மனைவி வந்துருவா அப்படின்னு சொல்லும் போது, உன் வைஃபை குளிக்க போயிருக்கா, வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண, உடனே அதே டைமுக்கு அந்த தனிஷாவுடைய குரலை கேட்குங்க. ஏங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி குரலை கேட்க, உடனே அவனும் அவ வரான்னு நினைக்கிறேன், அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க எல்லா விஷயமே வீணாயிடும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் பதட்டத்துல நிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரி வராங்க. வேலைக்காரிக்கு இவ ஒரு 4 நாள் லீவ் கொடுத்துருப்பா இல்லையா, இப்ப வரும்போது இவ என்ன கேட்பானா, என்ன உங்க மாமா பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதலாளியம்மா ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஆமா என்ன வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா ரகுவோடைய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, சோ அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படி சொல்லும்போது, சரி ஓகே முதலாளியம்மா நான் அப்புறமா பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. கிளினிக்கு போனவன் அந்த பியர்சிங் கிட்ட என்ன சொல்லனா, அங்கிள் இங்க பாருங்க நீங்க கொடுத்த மருந்து என் வைஃபுக்கு வேலையே செய்யல, இன்னும் எங்களுக்கு குழந்தைய பிறக்கல அப்படி சொல்லும் போது, அதுக்கு அந்த பியர்சிங்கும் இங்க பாரு அவளுக்கு கொடுத்த மருந்து வேலை செய்யலனா அப்ப என் மேல தப்பு கிடையாது, தப்பெல்லாம் போக மேலதான், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா அந்த மருந்து அவளுக்கு வேலை செய்யலனா அப்ப பிரச்சனை அவள்கிட்ட இல்ல, பிரச்சனை உங்ககிட்ட தான் அப்படி சொன்ன உடனே இவனா என்ன சொல்றீங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்ல, இல்ல இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா, நைட்ல இந்த சஞ்சய் தனியா நின்னு புலம்பிட்டு இருப்பான். இந்த விஷயத்த நான் எப்படி எந்த முகத்தோட அவகிட்ட நான் சொல்லுவேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்கிட்டே இருக்கும்போது, அதே டைமுக்கு அந்த பீர்சிங் நைட்ல பார்த்தனா அந்த வேலைக்காரருடைய ரூம்குள்ள போவாங்க. அப்படி போறத நம்ம சஞ்சயும் பார்த்துருவான். என்ன இது அங்கிள் இந்த டைமுக்கு அந்த வேலைக்காரருடைய ரூம்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு எட்டி பார்த்தா, உள்ள அந்த பீர்சிங் அந்த வேலைக்காரி கிட்ட, ஆமா நீ லீவுக்கு போறேன்ட்டு போன, ஆனா 4 நாள் கழிச்சு வர, என் நிலைமை நினைச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, கவலைப்படாதீங்க நான் தான் வந்துட்டேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அந்த வேலைக்காரி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையாவே செம்மையாவே இருக்குங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு பண்றத பார்த்த அந்த சஞ்சய் ஆளை பார்க்க தான் வயசானவரா இருக்காரு, ஆனா சும்மா வெல்த் வாங்குறாரு, இத மாதிரி ஒரு ரேஸ் போனதை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, பரவாயில்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு அவனும் அவங்க மேட்டர் பண்றதை பார்க்க இவங்க 2 பேரும் சேர்ந்து சும்மா வெறியா மேட்டர் பண்ணி முடிக்கும் போது இதனோட 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட 5th எபிசோடும் பார்த்தரலாம். 5th எபிசோட்ல சஞ்சய் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மனைவி என்னங்க ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, இங்க பாரு உனக்கு உடம்புல எந்த பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே எனக்கு தான், நீ ஒண்ணு பண்ணு, நீ ரொம்ப அழகா இருக்க, என்னை விட்டு நீ போயிடு, நான் உனக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன் அப்படி சொல்ல, அதுக்கு அவளும் அழுவிட்டு, இல்ல இல்ல முடியாது, நம்மளுக்கு குழந்தைய இல்லைனாலும் பரவாயில்ல நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவ அழுவ, உடனே இவனு சேர்ந்து அழுதுட்டே இருப்பான் பாருங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா வேலைக்காரி அந்த பீர் சிங்க குளிப்பாடிட்டே இருக்கும்போது அங்க வந்த சஞ்சய் அவரோட உடம்ப பார்த்துட்டு
ச்சே இந்த வயசான காலத்துல சும்மா வேற லெவல்ல இருக்காரு, இவரை வச்சு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த சஞ்சயும் தனுஷாவும் வந்தாங்க காட்டுறாங்க. இப்ப அவன் என்ன கேட்பான்னா, எதுக்காக என் கையை பிடிச்சி இவ்வளவு வேகமா கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் பிரியாமலே நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும்னா அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதை மட்டும் நீ செஞ்சனா கண்டிப்பா நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படி சொன்ன உடனே என்ன விஷயங்க அப்படி சொல்லி கேட்க, நீ நம்ம பீர் சிங் இருக்கார் இல்லையா அவர் கூட நீ மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க. என்னங்காச்சு உங்களுக்கு, நம்மளுக்கு குழந்தை இல்லாததால நீங்க ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க என்னதான் பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு நல்லாவே தெரியுது, சொல்றது கேளு, கூட மட்டும் நீ எப்படியாச்சும் ஒரு வாட்டி மேட்டர் பண்ணிட்டனா போதும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை வந்துடும், நாம மட்டும் நம்ம குழந்தைய பெற்றுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படி சொன்ன உடனே இவ்வளவு முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்க. அவனும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவளை எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி கடைசியில ஒதுக்க வச்சிருப்பான். இப்ப அவனே கேட்பானா, சரிங்க அது எப்படி முடியும் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு என்கிட்ட சில ஐடியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா காலையிலேயே அந்த பீர் சிங் கிட்ட போயிட்டு, அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கணும், என்னோட வைஃபுக்கு இந்த சித்த மருத்துவத்துல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கு, அவ ஒரு சில மருத்துவ முறையெல்லாம் உங்கள்ட்ட கத்துக்கணும் ஆசைப்படுறா அப்படி சொன்ன உடனே அதுக்கு அவரும், அடே நீ இது வந்தப்பே சொல்லியிருந்தனா அவளுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பான் இல்லையா, இப்பயும் உனக்கு கெட்டு போல, நீ இப்பயும் அனுப்புன்னு அவளுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா அங்கிள் எப்ப அனுப்பலாம் அப்படி சொல்லி கேட்க, நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு காலைல வேலைக்காரி வருவா, சோ அவ கூட இவளை அனுப்பி வை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த பீர் சிங்கோட கிளினிக்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க வேலைக்காரியும் நம்ம தன்ஷாவும் வந்திருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்கள பார்த்தோன்னு பரவாயில்லையே காலையே வந்துட்டீங்க அப்படி சொல்லி கேட்க, இப்ப அவனே கேட்பானா, இந்த இலத்தலை எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும், இந்த இலத்தலை எல்லாம் கடையில எல்லாம் கிடைக்காது, இதை சில ஆளுங்களை வச்சு நான் பிச்சுட்டு வர சொல்லுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன சொல்லுவானா, நான் இந்த மருந்துல உங்களுக்கு அரைச்சு கொடுக்கவா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் கொஞ்சம் அரைச்சு கொடு அப்படி சொல்லும் போது அவளு என்ன பண்ணுவானா, இவனை கவர்ற மாதிரியே சில துணியெல்லாம் போட்டு வந்திருப்பா பாருங்க, அவளோட மேல் அழகு அப்படியே தெரியுங்க. இப்ப அவ குனிஞ்சு அரைக்கும் போது இப்ப இவரும் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா வீட்டுல யாருமே இல்லாததால மொட்டை மாடியில இருந்து சஞ்சய் படுத்துட்டே இருக்கும்போது அங்க வந்த ராணி அவளை தடவி கொடுக்க, உடனே உனக்கு என்னாச்சு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு வீட்டுல யாருமே இல்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே போயிட்டு மேட்டர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ராணி கூப்பிடும் போது இவனுக்கும் விருப்பம் இருக்காதா, இல்ல நான் வரல அப்படி சொல்ல, இங்க பாரு தயவு செய்து ஒரே ஒரு முறை வா அப்படி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அவனை பிடிச்சி இழுக்க அவன் டென்ஷன் ஆயிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இங்க பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கா, இதுக்கப்புறம் என்கிட்ட வராத அப்படி சொல்லிட்டு கண்ணாபின்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கோவமா உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த கிளினிக்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அந்த சஞ்சயோட பொண்டாட்டி என்ன பண்ணுனா மருந்து நல்லா அரைச்சிட்டே இருக்கும் போது இப்ப வேணுமே என்ன பண்ணுனா நீ நல்லா கீழே இறக்கிட்டு அந்த ஆளுக்கு மேல அழக காட்டும் போது, நீ மருந்து தப்பா அரைக்கிற அப்படி சொல்லும் போது, ஐயோ நான் புதுசா அரைக்கிறேன் இல்லையா அதான் எனக்கு சரியா தெரியல, நீங்க நல்லா சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு இவ வேணுமே என்ன பண்ணுனா இன்னும் நல்லா இறக்கி காட்ட அவருக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுங்க. அப்படியே காட்டினவ அப்படியே டப்புன்னு ஒரு மடியில போய் உட்கார்ந்த உடனே இப்ப அவருக்கும் அங்க மூடானதால இப்ப அங்க யாரும் இல்லையா, சோ உடனே அந்த சஞ்சயோட மனைவியும் மடியில உட்கார வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அந்த டேபிள்ல படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷமா வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய 5வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஒரு வழியா இவன் நினைச்ச மாதிரியா மேட்டர் பண்ணிருவாங்க. இந்த 5வது எபிசோடு முடிச்சுட்டு 6வது எபிசோட்ல பாத்தீங்கன்னா நைட் டைம்ல நம்ம சஞ்சய் அவரோட மனைவியை கட்டி பிடிச்சிட்டு போன கரையெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, ஆனா எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு அவ சொல்ல, கவலைப்படாத இதெல்லாம் நம்ம குழந்தைக்காக தானே பண்றோம், இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் என்ன சொல்லனா, இல்ல இல்ல எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்கவே பிடிக்கல, நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை நம்ம முடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இந்த ரகு சோகமா உட்காந்துருப்பானா, அங்க வந்து சஞ்சய் என்னடா ஆச்சு ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்லையே ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சமாளிக்கும் போது, உண்மை சொல்லு உன் பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்ட உடனே அப்பதாங்க அவன் சொல்லுவான், எனக்கு இதே மாதிரி மேட்டர் பண்ணா சீக்கிரமா வந்துருதுடா, அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படி சொல்ல, அதுக்கு சஞ்சய் என்ன சொன்னா, ஏண்டா இவ்வளவு பெரிய மருத்துவரான உங்க அப்பாவே இருக்காரு அவர்கிட்ட கேட்க வேண்டித்தானே அப்படி சொல்லும் போது, இந்த விஷயம் எப்படா நான் அவர்கிட்ட கேட்கறது எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது, வா நான் அதை சொல்லி சரி பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இப்ப நம்ம வீர் சிங் கிட்ட எல்லா விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவரு சண்டை போடுவாரு, என் பையனா இருந்துட்டு நீ ஒரு முட்டாளா இருக்கேடா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட மருத்துவம் சாப்பிடறான் உனக்கு என்னடா கேடு அப்படி சொல்லி திட்டும் போது அதுக்கு அவனை திருத்தர் மொழிப்பானா. உடனே சஞ்சய் என்ன சொல்லனா, இங்க பாருங்க அங்கிள் உன்னை ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறம் தான் அவனே இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னான், தயவு செய்து அவனை திட்டாதீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த அங்கிளும் சில மருந்து எல்லாம் கொடுத்துட்டு 2 மாசம் வரைக்கும் கை வச்சுட்டு சும்மா இரு சரியா, அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம சஞ்சய் அந்த ராணி கிட்ட போயிட்டு, இங்க பாரு நாங்க இதோட ஊருக்கு கிளம்ப போறோம், உனக்கு என் மேல நிறைய கோவம் இருக்குன்னு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன் உன்னுடைய கணவர் என்னுடைய
பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தால தான் நான் உங்க கூட மேட்டர் பண்றதுக்கு தயங்குறேன். அது மட்டும் இல்லாத நான் போகும்போது உனக்காக ஒண்ணு பண்ணிட்டு தான் போறேன். அது ஒரு 2 மாசம் கழிச்சு தான் உனக்கு தெரியும். அது உன் நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கேன். இவன் சொல்லும்போது உடனே இவ திருத்திட்டு முடிப்பா. என்ன இது என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க, இதெல்லாம் 2 மாசம் கழிச்சு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவ்வளவு திருத்திருன்னு யோசிப்பாளா அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த கிளினிக்ல அங்க காட்டுறாங்க. அங்க போயிட்டு அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மருந்து சாப்பிட்டேன். அதுவும் 2 மாசம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என் மனைவி கூட ஒண்ணா இருக்கலாமா அப்படி சொல்லி கேட்க, ச்சே கூச்சப்பட்டுட்டே கேட்காதடா, ரொம்ப சந்தோஷமா இரு, அந்த மருந்து நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு அவங்க பையனை நல்லா தெம்பூட்டி அனுப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் போயிட்டு அவன் மனைவி கிட்ட என்ன சொல்லனா, இங்க பாரு ரொம்ப நாளா நீ ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு நைட் நடக்க போகுது. ஸோ அதனால நீ என்ன பண்றனா நம்மளுடைய கல்யாண துணியை போட்டு நீ ரெடியா இரு, நான் நைட்டு வரேன் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் போட்டா மட்டும் என்ன நடக்க போகுது, நீ வந்து கொஞ்ச நேரத்துல முடிய போகுது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் சொன்னது மட்டும் செய் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ சொல்ற சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ஓகே சொல்லுவாளா. இப்ப நைட்ல பார்த்தனா இவ்வளவு என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆயிட்டு உட்காந்துட்டு இருப்பாளா. இப்ப அங்க வந்தவன் என்ன பண்ணனா அவன் மனைவி ஆசையா வர்ணிச்சுட்டு அப்படியே டபுள் மீனிங்கா பேசி அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கும் போது இப்ப அவளுக்கு மூட் ஆனதால இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் உண்மையாவே செம்மையாவே இருக்குங்க. இவள் நல்லா இவன் பண்ண ஆரம்பிச்ச 2 நிமிஷத்துல முடிஞ்சிருமா. சோ இந்த முறை இவன் மருந்தெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல வச்சு செய்ய அவ ஒரு கட்டத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விட்டுருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்ல, அவன் அதெல்லாம் முடியாது, எத்தனை நாள் என்ன அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு செய்யறேன் நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேற லெவல பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸா முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்தனோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ கைஸ்.